சென்ட் ரெசிட். ரெசிட்டை அனுப்புதல், ஃபார்வர்ட் செய்தல். ரெசிட்டை எவ்வாறு பிறருக்கு அனுப்புவது என்பது பற்றி இந்த பிரிவு விவரிக்கிறது. க்ளோஸ் செய்யப்பட்ட ரெசிட்களை ஃபார்வர்ட் செய்வதற்கு முன்பு ரெசிட்டை ரீஓபன் செய்ய வேண்டும். முக்கிய குறிப்பு: ரெசிட்டை 2இல் ஒரு பயனாளருக்கும் பின்னர் சிசியில் பல பயனாளருக்கும் அனுப்ப முடியும். இன்பாக்ஸ் மற்றும் இன்பாக்ஸ் ஃபோல்டரில் உள்ள பிசிக்கல் ரெசிட்களை ரிசீவ் என்கிற பட்டன் மூலம் ரிசீவ் செய்திருந்தால் மட்டுமே பிசிக்கல் ரெசிட்டை ஃபார்வர்ட் செய்ய முடியும். இன்பாக்ஸ், இன்பாக்ஸ் ஃபோல்டர் அண்ட் கிரியேட்டட் லிஸ்டில் உள்ள பல ரெசிட்டை தேர்ந்தெடுத்து ஒரே நேரத்தில் பல ரெசிட்களை அனுப்ப முடியும். அப்படி அனுப்பிய பட்டியலிலிருந்து ஃபார்வர்ட் செய்யப்பட்ட ரெசிட்டுகள் மெயின் ரெசிட்டின் சிசி காப்பியாக அனுப்பப்படும். பின்பற்ற வேண்டிய படிகள்: இன்பாக்ஸ், இன்பாக்ஸ் சப்ஃபோல்டர் மற்றும் கிரியேட்டட் லிஸ்டிலிருந்து ரெசிட்களை செலக்ட் செய்ய வேண்டும் அல்லது ரெசிட் நம்பரை கிளிக் செய்து ரெசிட்டை ஓபன் செய்ய வேண்டும். இரண்டாவது, சென்ட் மெனுவை கிளிக் செய்யவும். மூன்றாவது, பயனாளர் விவரங்களை டு என்ற ஃபீல்டில் என்டர் செய்யவும். பல பயனாளர்களுக்கு ரெசிட்டை அனுப்ப வேண்டும் என்றால் சிசியில் பயனாளர்களின் விவரங்களை என்டர் செய்யவும். நான்காவது, தேவைப்படும்போது ரெசிட்டுக்கு டியூ டேட், ஆக்ஷன், பிரையாரிட்டி போன்றவற்றை நிரப்பலாம். தேவைப்பட்டால் இனிஷியேட் ஆக்ஷனை செலக்ட் செய்யவும். இனிஷியேட் ஆக்ஷன் என்பது யூசர் ரோல் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய அம்சமாகும். ஐந்தாவது, ரிமார்க்களை என்டர் செய்யவும். இனிஷியேட் ஆக்ஷனுக்கு இது கட்டாயம். ஆறாவது, அலர்ட்ஸ்களை தேவைப்பட்டால் தேர்ந்தெடுக்கவும். இமெயில் அல்லது எஸ்எம்எஸ் மூலம் ரெசிட் பெறுபவருக்கு தெரிவிக்க இந்த அம்சம் உபயோகப்படும். இந்த ரெசிட்டின் தற்போதைய நகர்வை பற்றி முந்தைய நகர்வுகளில் உள்ள பயனாளர்களுக்கு இமெயில் அல்லது எஸ்எம்எஸ் மூலம் தெரிவிக்கலாம். ஏழாவது, கிளிக் இ-சைன் அண்ட் சென்ட். ஆதார் அடிப்படையிலான இ-சைன் சேவைகளை பயன்படுத்தி டிஜிட்டல் முறையில் கையெழுத்திட்டு அனுப்ப இம்முறை பயன்படுத்தப்படுகிறது. அல்லது டிஎஸ்சி சைன் அண்ட் சென்ட் இ-டோக்கனை பயன்படுத்தி டிஜிட்டல் முறையில் கையெழுத்திட்டும் அனுப்பலாம். அதோடு சென்ட் பட்டனை கிளிக் செய்து டிஜிட்டல் சைன் இல்லாமலேயே ரெசிட்டை சென்ட் அல்லது ஃபார்வர்ட் செய்யலாம். மேலும் சென்ட் செய்யும் போது தேவைக்கேற்ப பயனரை செலக்ட் செய்யலாம். ரீசெண்ட் 5 என்பது ரெசிட்ஸ் அனுப்பப்பட்ட கடைசி 5 பயனாளர்கள் அல்லது பணியாளர்களின் பட்டியல். இன் சேனல் என்பது ஒரு ரெசிட்டுடன் தொடர்புடைய பயனாளர் பட்டியல். சப்ஆர்டினேட்ஸ் என்பது நமக்கு ரிப்போர்ட் செய்யும் பயனாளர்களின் பட்டியல். சென்ட்பேக் என்பது ரெசிட் யாரிடமிருந்து பெறப்பட்டதோ அந்த பயனாளரின் பெயரை தானாகவே நிரப்புகிறது. ரிப்போர்ட்டிங் ஆஃபீஸர் என்பது நாம் ரிப்போர்ட் செய்யும் அதிகாரியின் பெயரை தானாகவே நிரப்புகிறது. குரூப் என்பது ஏற்கனவே கிரியேட் செய்யப்பட்ட யூசர் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பயனாளர்களை ஒரே குரூப்பாக கிரியேட் செய்து கொள்ளலாம். சிசிக்கு மட்டுமே இந்த குரூப்பை பயன்படுத்த முடியும். ஏனெனில் 2வில் ஒரே ஒரு யூசருக்கு மட்டுமே ரெசிட்டை அனுப்ப முடியும். இன்டிமேட் 2 என்பது தற்போதைய ரெசிட்டின் பகிர்தலை பற்றி ஏற்கனவே இந்த ரெசிட் சமர்ப்பிக்கப்பட்ட பயனர்களுக்கும் சேர்த்து தெரிவிக்க உதவுகிறது. இதை எஸ்எம்எஸ் மற்றும் இமெயில் மூலம் தெரிவிக்கலாம். அனுப்பப்பட்ட ரெசிட்களின் பட்டியல். சென்ட் பாக்ஸ் என்பது அமைப்பில் உள்ள பிற பயனாளர்களுக்கு அனுப்பப்பட்ட ரெசிட்களின் எலக்ட்ரானிக் மற்றும் பிசிக்கல் பட்டியலை காட்டுகிறது.
இதுவரை அனுப்பப்பட்ட அனைத்து ரெசிப்ட்களின் பதிவையும், அது அனுப்பப்பட்ட தேதி மற்றும் நேரம் போன்ற பிற விவரங்களையும், ரிமார்க்ஸுடன் அது யாருக்கு அனுப்பப்பட்டது என்பது போன்றவற்றையும் பதிவு செய்கிறது. அனுப்பப்பட்ட ரெசிப்ட்களை பார்க்க ரெசிப்ட் மாடியூலின் கீழே உள்ள சென்ட்-ஐ கிளிக் செய்யவும். அனுப்பப்பட்ட ரெசிப்ட்களின் பட்டியலில் நேச்சர் ஆஃப் ரெசிப்ட், எலக்ட்ரானிக் மற்றும் பிசிக்கல், கம்ப்யூட்டர் நம்பர், ரெசிப்ட் நம்பர், சப்ஜெக்ட், சப்ஜெக்ட் கேட்டகரி, சென்டர் நேம், தபால் அல்லது கடிதம் அனுப்பப்பட்டவரின் பெயர், சென்ட் டு, சென்ட் ஆன், டியூ ஆன், ரிமார்க்கள் மற்றும் ஆக்ஷன்கள் போன்ற தகவல்களை காணலாம். ரெசிப்ட்களின் பட்டியலை கம்ப்யூட்டர் நம்பர் சென்ட் ஆன் அடிப்படையில் வரிசைப்படுத்திக் கொள்ளலாம். மெனுபாரில் உள்ள ஃபில்டர் ஐகானை கிளிக் செய்வதன் மூலம் ரெசிப்ட்களின் பட்டியலை நேச்சர், சப்ஜெக்ட் கேட்டகரி, சென்ட் டேட் மற்றும் டியூ டேட் ரேஞ்சை கொண்டு வரிசைப்படுத்தலாம். மாடியூல் சர்ச்சை கொண்டு கம்ப்யூட்டர் நம்பர், ரெசிப்ட் நம்பர், சப்ஜெக்ட், சென்டர், சென்ட் டு மற்றும் ரிமார்க்குகள் அடிப்படையில் குறைந்தபட்சம் 3 எழுத்துக்களை உள்ளீடு செய்வதன் மூலம் ரெசிப்ட்களை தேடலாம். ஏற்கனவே அனுப்பப்பட்ட ரெசிப்ட்களின் பட்டியலை உங்களுடன் பகிர்ந்து கொண்டால், டிரான்ஸ்ஃபர், சூப்பர் ஆனுவேஷன், ப்ரமோஷன் காரணமாக வேறு பணியாளர்களின் ஒப்படைக்க நேர்ந்தால் அதை ஷோ ஷேர்ட் சென்ட் மூலம் பார்க்கலாம். அனுப்பிய ரெசிப்ட்களின் பட்டியலில் என்னென்ன செயல்களை செய்யலாம்? சென்ட், காப்பி, ஜெனரேட் அக்னாலஜ்மெண்ட், புல்பேக் மற்றும் இனிஷியேட் ஆக்ஷன் போன்ற நடவடிக்கைகளை எடுக்கலாம். மேலும் அனுப்பப்பட்ட ரெசிப்ட்கள் பற்றிய கூடுதல் விவரங்களுக்கான டயரைஸ்ட் லெட்டர் மற்றும் பிற தகவல்களை ரெசிப்ட் நம்பரை கிளிக் செய்வதன் மூலம் பார்க்கலாம்.